அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் தீபாவளி திருநாளில் பட்டாசுகள் வெடித்து, புத்தாடைகள் அணிந்து, பலகாரங்கள் சாப்பிட்டு கொண்டாடுகிறோம். அது ஏன் கொண்டாடுகிறோம், எதற்காக கொண்டாடுகிறோம், அதன் பின்னணியில் உள்ள இதிகாச தொடர்புகள் என்ன, புராணங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது வீடியோவை முதல் முறை பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். நம் அனைவருக்கும் விஷ்ணு புராணம் தெரியும். விஷ்ணு புராணத்தின் படி இரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பூமாதேவியை கடத்தி சென்று ஆழ்கடலுக்குள் சிறைப்படுத்தி வைக்கிறான். அப்படி சிறைப்படுத்தப்பட்ட பூமாதேவியை மீட்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் முதல் அவதாரம் வராக அவதாரம். வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு பாதாள லோகத்திற்கு சென்று அங்கிருந்த இரண்யாக்ஷனை வதம் செய்து பூமாதேவியை மீட்கிறார். அதன் பிறகு மகாவிஷ்ணுவிற்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன்தான் நரகாசுரன். நரகாசுரன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் இருந்து தன் தாயை தவிர வேறு யார் கையாலும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்ற வரத்தினை பெற்றிருந்தான். இந்த வரத்தின் வலிமையால் நரகாசுரன் 7 லோகத்தில் உள்ள உயிர்களையும், முனிவர்களையும், தேவர்களையும் மற்றும் பெண்களையும் துன்புறுத்தி வந்தான். நரகாசுரனின் கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாத தேவர்களும் முனிவர்களும் அவர்களது குறையை மகாவிஷ்ணுவிடம் கூறி முறையிட்டார்கள். நரகாசுரனை வதம் செய்வதாக முடிவு செய்தார் மகாவிஷ்ணு. மேலும் நரகாசுரன் தனது தாயின் கையால் தான் மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தினை பெற்றிருக்கிறான் என்பதையும் அவர் அறிந்தார். மகாவிஷ்ணு பூமாதேவியின் மறு உருவமான சத்யபாமாவின் உதவியோடு நரகாசுரனை வதம் செய்வதாக முடிவு செய்தார். மகாவிஷ்ணுவிற்கும் நரகாசுரனுக்கும் இடையே நீண்ட நாட்களாக யுத்தம் நடைபெறுகிறது. இந்த யுத்தத்தில் நரகாசுரன் எய்த அம்பினால் மகாவிஷ்ணு மயக்கமடைகிறார். இதனை கண்ட பூமாதேவியின் மறு உருவமான சத்யபாமா, அதாவது நரகாசுரனின் தாய், இதனால் ஆத்திரமடைந்த நரகாசுரனின் தாய் சத்யபாமா ஆயுதம் ஏந்தி நரகாசுரனை வதம் செய்கிறார். நரகாசுரன் தான் வாங்கிய வரத்தின்படியே அவனது தாய் சத்யபாமாவின் கையால் இறந்து போகிறான். நரகாசுரன் இறக்கும் தருவாயில் மகாவிஷ்ணுவிடம் ஒரு வரம் கேட்கிறான். நான் எனக்கு கிடைத்த வரத்தின் வலிமையால் உயிருடன் இருக்கும் பொழுது தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி அடைந்தேன். அதனால் எனது இறப்பினை மக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற வரத்தினை கேட்டான். அதனால்தான் நரகாசுரன் இறந்த தினத்தினை தீபாவளியாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். எனவே நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள் என்னும் நரகாசுரனை அழித்து இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.